அத்தர்சு ராபியா, நான்காவது பாடம், ஃபோர்த் லெசன். இந்த லெசன்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபஅலவுடைய சீகாக்களை நாம் புக் ஒன்லயே பார்த்திருக்கிறோம். தஹப என்றால் சென்றான், he went. தஹப்த என்றால் நீ சென்றாய், you went. தஹப்து என்றால் நான் சென்றேன். தஹபு என்றால் நாங்கள் சென்றோம். சாரி, தஹபு அவர்கள் சென்றார்கள், they went. அந்த ஃபஅலுடைய சீகாக்கள் நாம ஏற்கனவே புக் ஒன்ல பார்த்திருக்கிறோம். அதை என்ன செஞ்சிடறாங்கன்னா இந்த இடத்துல நாம மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பாடத்தை அமைத்திருக்கிறார்கள். அத்தர்சு ராபியா, இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தஹபனுடைய அந்த ஃபஅலுடைய வசன் சீகாக்கள் எவ்வாறெல்லாம் மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த பாடம் அமைக்கப்பட்டுள்ளது. யூசுஃபுக்கும் இப்ராஹிம் இருவருக்கும் நடைபெறக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், சம்பாசனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம், வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லம் வ சஹ்லம் வ மர்ஹபம் பிக. உன்னை கொண்டு நல்வரவு. அஹ்லம் வ சஹ்லம் வ மர்ஹபம் என்பது வெல்கம். பிக உன்னை கொண்டு, டு யூ, வெல்கம் டு யூ. யா ஹாலி, ஹால் என்றால் தாயினுடைய சகோதரர், சித்தப்பாவா இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம். ஆங்கிலத்தில் அங்கிள். யா ஹாலி. கைஃப ஹாலுக, நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ? லஅல்லக பிகைரின், லஅல்லக பிகைரின், ஐ ஹோப் யூ ஆர் குட், நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். லஅல்ல, நம்புகிறேன். யூசுப், அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே. ஆல் பிரைசஸ் டு பிலாங்ஸ் டு அல்லாஹ். ஐன அபூக யா இப்ராஹிமு, ஐன அபூக யா இப்ராஹிமு, உன்னுடைய தந்தை எங்கே ஓ இப்ராஹிமே? இப்ராஹிமே, உன்னுடைய தந்தை எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபாதர் ஓ இப்ராஹிம்? இப்ராஹிம், ذهب إلى السوق, அவர் மார்க்கெட்டிற்கு, சந்தைக்கு சென்றிருக்கிறார். he went to the market. இப்போ இந்த இடத்துல ذهب என்பது he went, அவர் சென்றிருக்கிறார். இந்த அவர்ங்கிறது எங்கிருந்து வந்திருக்குது? he அல்லது அவர் அல்லது அவன், அவர் அல்லது அவன், சிறுவனாக இருந்தால் தமிழ்ல அவன் என்று சொல்வார்கள். அப்போ இந்த he, அவர் அப்படிங்கிறது, இது உள்ள வந்து ஹுவங்கிற தமீர் இருக்கும். இதுக்குள்ள ஹுவங்கிறது ஒரு தமீர் மறைஞ்சிருக்கும். அவன், அவர், he. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அத்தமீருல் முஸ்தத்திர், ஹிடன் ப்ரோனவுன். அத்தமீருல் முஸ்தத்திர், அத்தமீருல் தமீருல் முஸ்தத்திர், முஸ்தத்திர், மறைந்திருக்கக்கூடிய, சாரி, முஸ்தத்திர். அவ்வமீருல் முஸ்தத்திர் என்றால் மறைந்திருக்கக்கூடிய பிரதிபெயர்ச்சொல், ஹிடன் ப்ரோனவுன். அதுல இருந்து தான் இந்த ஹி, அவர்ங்கிற அர்த்தம் வருது. ذهب إلى السوق, இந்த அவன்ங்கிற அர்த்தம் எப்படி வருது? ஹுவ அப்படிங்கிற தமீர் முஸ்தத்திர்ல இருந்து வருது, அல் முஸ்தத்திர். وأين أمك, உன்னுடைய தாய் எங்கே? Where is your mother? ذهبت, இங்க ذهبங்கிறது ذهبت என்பதாக மாறுகிறது. அவள் சென்றிருக்கிறார். இலா காலதி, என்னுடைய சின்னம்மா அல்லது பெரியம்மா, தாயினுடைய சகோதரி. maternal auntie. She went to the maternal auntie Zainab. ஜைனப் ஆண்டியை பார்க்க போயிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ذهبت, ذهب என்பது எப்படி மாறுது? ذهبت. ஷீ அப்படிங்கிறது எதுல இருந்து அர்த்தம் கொடுக்குது? இந்த ஃபஅலுக்குள்ள அவ்வமீர் முஸ்தத்திர், ஒரு தமீர் முஸ்தத்திர் இருக்கும். அந்த தமீர் என்னது? தமீருல் முஸ்தத்திர் ஹிய, ஹிய என்ற தமீர் முஸ்தத்திர் இருக்கும்.
here. அவள். ஹூ என்றால் அவன், ஹி என்றால் அவள். அவள் சென்றிருக்கிறார். she went to the auntie Zainab. அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. யூசுப் கேட்கிறாங்க, ஐன இஹ்வத்துக, உன்னுடைய சகோதரர்கள் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர்ஸ்? இப்போ தஹப பார்த்துட்டோம், தஹபத் பார்த்துட்டோம், தஹபு பன்மை. இது தமீர் முஸ்தத்தீர் எப்படி இருக்கும்? ஹும். தமீர் முஸ்தத்தீர் ஹும். they went, அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இல் ஜாமியத்தி, டு த யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஐன அஹவாத்துக, உன்னுடைய சகோதரிகள் எங்கே? வேர் இஸ் யுவர் சிஸ்டர்ஸ்? இப்போ தஹபு என்பது எப்படி மாறுது? தஹப்னு மாறுது. பெண்பால் பன்மை இல்லை. இதுல தமீர் முஸ்தத்தீர் என்ன இருக்கும்? ஹுன்ன என்பது தமீர் முஸ்தத்தீராக இருக்கும். பெண்பால் படற்கை பன்மையில வந்து தஹப்ன என்று மாறுகிறது. தஹப என்பது தஹப்ன என்று மாறுகிறது. தஹப்ன அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இலல் மദ്രസத்தி, பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். they went to the school. அடுத்து யூசுப், அமா தஹப்த, பாருங்க, தஹப பார்த்துட்டோம், தஹபத் படற்கை பன்மையில தஹபு என்று மாறுது, ஆண்பால்ல பெண்பால்ல தஹப்னு மாறுது. இப்போ செகண்ட் பர்சனுக்கு வந்தாச்சு, முன்னிலை, முகாத்தப் அல்லது ஹாதிர் என்று சொல்லுவோம். தஹப்த, இந்த தஹப என்பது முகாத்தப்ல எப்படி சீகா வரும்? தஹப்த. இதுல இருக்கக்கூடிய தமீருல் முஸ்தத்தீர் என்னது? அன்த. தமீர் முஸ்தத்தீர் அன்த, நீ என்று இருக்கும், யூ. அம்மா தஹப்த, மா இந்த இடத்துல நாஃபியா. நாஃபியானா நேகேஷன், இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. மா தஹப்தனா செல்லவில்லை. அ ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். தஹப அப்படின்னா அவன் சென்றான். தஹப என்றால் அவன் சென்றான், நேர்மறை வாக்கியம். இதுக்கு வந்து முஸ்பத் என்று அரபியில் சொல்லுவார்கள். முஸ்பத், ஃபஅல் முஸ்பத், நேர்மறை வாக்கியம், நடக்கக்கூடிய முஸ்பத். ஃபஅல் முஸ்பத் என்றால் நேர்மறை வாக்கியம். மா தஹப என்றால் எதிர்மறை வாக்கியம், செல்லவில்லை. அது மாதிரி அமா தஹப்த, அதுக்கு மன்ஃபி என்று சொல்லுவார்கள். நஃபி மன்ஃபி, நஃபியில இருந்து வந்தது மன்ஃபி, எதிர்மறை வாக்கியம், மன்ஃபி. ஆக ஃபஅல்கள் வந்து இரண்டு வகையாக அமையும். அது நேர்மறையாக இருந்தால் முஸ்பத் என்றும், எதிர்மறை வாக்கியமாக ஃபஅலாக இருந்தால் மன்ஃபி என்றும் சொல்லப்படும். அமா தஹப்த, நீ செல்லவில்லை. ஆ அப்படின்னா கேள்விக்குறி. நீ செல்லவில்லையா? இலல் மദ്രസத்தில் யௌம, இன்றைய நாள் நீ மதரசாவிற்கு செல்லவில்லையா? Didn't you went to the school today? இப்போ எதிர்மறையாக கேட்டு அதற்கு பதில் சொல்லும் பொழுது பலா, ஆமாம் நான் செல்லவில்லை. நீ சென்றாயா என்று நேர்மறை வாக்கியமாக கேட்டா நாம் என்று பதில் சொல்லணும். நீ போனியா அப்படின்னா நாம் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். நீ போகலையா அப்படின்னா ஆமா நான் போகல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆமாக்கு வந்து நாம் போடக்கூடாது, பலா. நீ போகவில்லையா என்றால் பலா, ஆமாம் நான் போகவில்லை. அந்த இடத்துல நாம் அப்படிங்கிறத உபயோகிக்க கூடாது. எதிர்மறை கேள்வியாக அமைந்திருந்தால், மன்ஃபியினுடைய கேள்வியாக, நஃபியினுடைய கேள்வியாக அமைந்திருந்தால் அதற்கு ஆமாம் என்பதற்கு பலா என்று உபயோகிக்க வேண்டும், நாம் என்று உபயோகிக்க கூடாது. நாம் என்பது முஸ்பத்திற்கு மட்டும்தான், நேர்மறை வாக்கியத்தில் உள்ள கேள்விக்கு மட்டும்தான் நாம் என்பது புழங்கப்படும். பலா, ஆமாம், ذهبت நான் சென்றேன், ورجعت நான் திரும்பி வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டோம். ரஜா என்பது திரும்பி வந்துட்டேன், ரிட்டர்ன்ட். புக் ஒன்லயே வந்துடுச்சு. بعد الحصة الأولى, ஹிஸ்ஸா என்பது பெண்பால், அதனால அவ்வல் என்பது ஊலா என்று வந்திருக்கிறது. முதலாவது பாடத்திற்கு பின்னால். ஹிஸ்ஸா என்றால் பிரிவு, பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செஷன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ஸானா பகுதி, பார்ட், செஷன், டைம் பீரியட். முதலாவது பாடத்திற்கு பிறகு, பாதனா பிறகு,
நான் திரும்பி வந்து விட்டேன். அமா தஹப்த இலல் மத்ரஸத்தில் யௌம், இன்று பள்ளிக்கூடத்திற்கு நீ செல்லவில்லையா? பலா, ஆமாம் சென்றேன். ஆனா திரும்பி வந்துட்டேன். ஆனாங்கிறது இல்ல, மற்றும் திரும்பி வந்துட்டேன். பாதல் ஹிஸ்ஸத்தில் ஊலா, முதலாவது பாடப்பிரிவிற்கு பின்னால், பிறகு திரும்பி வந்து விட்டேன். Yes, I went and returned after the first class period, first portion of the class. இப்போ தஹப்த, தஹப்து உதாரணம் வந்தாச்சு. தஹப என்பது முன்னிலை ஒருமையில முகாத்தப் முஃப்ரதுல தஹப்த என்று வருது. அப்தமீருல் முஸ்ததிர் அந்த. தஹப்து என்பது முத்தகல்லிம். முத்தகல்லிம் என்றால் தன்னிலை, ஃபர்ஸ்ட் பர்சன். அதுல தமீர் முஸ்ததிர் எப்படி இருக்கும் அப்படின்னா அன என்பதாக இருக்கும். அன என்பது அப்தமீருல் முஸ்ததிர், மறைந்திருக்கக்கூடிய பிரதிபெயர் சொல், ஹிடன் ப்ரோனவுன். நான் சென்றேன், நான் திரும்பி வந்துவிட்டேன். லிமாதா ரஜஅத, ஏன், லி மா எதற்காக, ரஜஅத நீ திரும்பி வந்து விட்டாய். Why did you return? Why did you return? Why did you return? இப்ராஹிம், ரஜஅது நான் திரும்பி வந்தேன். I returned லி அன்னனி. லி அன்ன என்பது லி ஹர்ஃபுல் ஜர்ரு, அன்ன. இன்ன அஹ்வாத்திஹால வந்து இன்ன அன்ன க அன்ன 4 வார்த்தைகளை பார்த்தோம். இங்க வந்து அன்ன என்பதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அன்ன என்பதற்கு தனித்த பொருள் கிடையாது. உதாரணமா ஆங்கிலத்தை சொல்லணும்னா தட், அதாவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும்ல, அதே மாதிரி வரும் தட். இன்னொன்னு என்னன்னா, அன்ன என்பது ஆரம்பத்துல வராது, இடையில தான் வரும். வாக்கியத்தினுடைய சென்டென்ஸினுடைய இடையில தான் வரும். தட் அதாவது வரும். லி அன்னனி மரீதுன், நான், நீ, நான் நோயாளியாக இருக்கிறேன் என்றதின் காரணத்தினால் நான் திரும்பி வந்துட்டேன். ஆக பொதுவா நீங்க லி அன்ன என்பதற்கு பிகாஸ் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளலாம். ஏனெனில், பிகாஸ். ஆனா அன்ன என்பதற்கு தனித்த அர்த்தம் வந்து தட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும், அதாவது அப்படிங்கிறது. லி அது சேரும் பொழுது லி அன்ன, ஏனெனில். ரஜது லி அன்னனி மரீதுன். லி அன்ன, அன்ன என்பது என்னது? இன்ன அஹ்வாத்துஹா. இன்ன அஹ்வாத்துஹா என்ன செய்யும்? இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். இங்க இஸ்மு எங்க இருக்குது? அன்னனி என்ற இந்த ஈ தான் வந்து அப்தமீருல் அட்டாச்டு ப்ரோனம், அப்தமீருல் முத்தசில. இந்த ஈ தான் இஸ்மு இன்ன. மரீதுன் என்பது ஹபர் லி அன்ன, அன்னவுடைய ஹபர். ரஜஅது நான் திரும்பி வந்துவிட்டேன். லி அன்ன ஏனெனில், பிகாஸ். ஐ அம் சிக் நான் நோயாளியாக இருக்கிறேன் என்ற காரணத்தினால். யூசுப், யூசுப் சொல்றாங்க லா பாஸ் உனக்கு நோவினை ஏற்படாமல் இருக்கட்டுமாக. லா பாஸ் அப்படின்னா தீங்கு ஏற்படுறது, நோவினை ஏற்படுறது. ஆனா இது ஒரு துவாவினுடைய அர்த்தத்துல வைக்கணும். மே நோ ஹார்ம் டு யூ, மே நோ ஹார்ம் மேட் டு யூ, உனக்கு எந்த நோவினையும் ஏற்படாமல் இருக்கட்டுமாக அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதனாலதான் நோயாளிய நலம் விசாரிக்கும் போது என்ன சொல்லணும்? லாபாஸ் கவலைப்படாதே, தஹூர் இன்ஷா அல்லாஹ் உனக்கு ஷிஃபா ஏற்படும். அதஹப்த இல தபீபி, அதஹப்த இல தபீபி நீ மருத்துவரிடம் சென்றாயா? அ என்பது இஸ்முல் இஸ்திஃபாம். அதஹப்த இல தபீபி மருத்துவரிடம் சென்றாயா? Did you went to the doctor? இப்ராஹிம் நஅம், எஸ். இந்த இடத்துல நேர்மறை வாக்கியமாக இருக்கிறது, அதனால நாம் உபயோகிச்சிருக்கிறோம். செல்லவில்லையா என்றால் அதற்கு ஆமாம் செல்லவில்லை என்பதற்கு நாம் உபயோகிக்க கூடாது, பலா என்பதை உபயோகிக்க வேண்டும். பலா என்பதை உபயோகிக்க வேண்டும். இங்கே நேர்மறை வாக்கியம், முஸ்பத்துடைய வாக்கியம். நேர்மறை வாக்கியம் என்றால் முஸ்பத்.
مثبت نعم ذهبت ஆமாம் நான் சென்றேன் yes I went இதோட இந்த 11வது பாடம் முடியக்கூடியது ஒரு தடவை நாம என்ன செய்யலாம் மீண்டும் ஒரு தடவை நாம் இணைந்து படிக்கலாம் இந்த பாடத்தை பொறுத்தளவுல ஃபஅல்களுடைய சீகாக்கள் எவ்வாறு மாறுகிறது என்பதை மட்டும் ذهب ذهبت ذهبوا ذهبنا ذهبت ذهبت அதுக்கப்புறம் لأن என்ற வார்த்தை அடுத்து பலா நாம் என்பது எந்த இடத்துல உபயோகப்படுத்த வேண்டும் பலா என்பதை எந்த கேள்விக்கு உபயோகப்படுத்தணும் நாம் என்பதை எந்த கேள்விக்கு உபயோகப்படுத்த வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை இந்த பாடத்தில் நாம் படித்திருக்கிறோம் الدرس الرابع يوسف السلام عليكم ورحمة الله وبركاته إبراهيم وعليكم السلام ورحمة الله وبركاته أهلا وسهلا ومرحبا بك يا خالي كيف حالك لعلك بخير يوسف الحمد لله أين أبوك يا إبراهيم ذهب إلى السوق وأين أمك ذهبت إلى خالتي زينب ஏன் زينب வந்து خالتي என்னுடைய خالة زينب ஃபதஹாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கின்றது அல் மம்னூ மின ஷரஃப் என்ற அடிப்படையில் وأين إخوتك وأين إخوتك ذهبوا إلى الجامعة ذهبوا إلى الجامعة وأين أخواتك وأين أخواتك ذهبنا إلى المدرسة أما ذهبت إلى المدرسة اليوم أما ذهبت إلى المدرسة اليوم بلى ذهبت ورجعت بعد الحصة الأولى بلى ذهبت ورجعت بعد الحصة الأولى لماذا رجعت لماذا رجعت رجعت لأنني مريض என்றால் நோயாளியாக இருக்கிறேன் sick رجعت لأن என்றால் because ஏனெனில் لا بأس உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்கட்டுமாக நோவினை ஏற்படாமல் இருக்கட்டுமாக لا بأس أذهبت إلى الطبيب نعم ذهبت தமாரின் பயிற்சிகள் எக்ஸசைஸ் அஜிப் அனில் அஸ்இலத்தி ஆத்தியதி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஐன ذهب அபு இப்ராஹிம் இப்ராஹிமுடைய தந்தை எங்கே சென்றார் வேர் அபு இப்ராஹிம் இப்ராஹிம்ஸ் ஃபாதர் வெண்ட் ஐன ذهبت உம்முஹு வேர் ஹிஸ் மதர் வெண்ட் அவனுடைய தாய் எங்கே சென்றாள் மதா ரஜா இப்ராஹிம் மினல் மദ്രസதி மதரசாவிலிருந்து இப்ராஹிம் எப்போது மதா என்றால் எப்போது திரும்பி வந்தான் when did Ibrahim return from the school அடுத்த இரண்டாவது பயிற்சி ضع هذه العلامة இந்த குறியீட்டை நீ வை put this sign இந்த ரைட்ங்கிற சைன் அமாமல் ஜுமலி சஹீஹதி in front of the correct sentences சரியான வாக்கியத்திற்கு முன்னால் வாக்கியங்களுக்கு முன்னால் வஹாதிஹில் அலாமத இந்த அடையாளத்தை வை put this symbol அமாமல் ஜுமலி கைர சஹீஹதி சஹீஹ் அல்லாமல் தவறாக இருக்கிறது அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த அடையாளத்தை வை put this symbol in front of the sentences which is not correct இப்ராஹிமு இப்னு உஹ்தி யூசுஃப் இப்ராஹிம் வந்து யூசுஃபுடைய சகோதரனுடைய மகன் சரியா தவறான்னு பாருங்க யூசுஃபு அம்மு இப்ராஹிம் யூசுஃப் வந்து இப்ராஹிமுடைய அம்மு ஹால் அப்படின்னு படிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்குது அஹ்வாத் இப்ராஹிமு ذهبن إلى المكتبة இப்ராஹிமுடைய சகோதரிகள் சென்றார்கள் நூலகத்திற்கு சென்றார்கள் இலல் மக்தபதி
மதரசாவிற்கு சென்றார்கள்னு படிச்சிருந்த மாதிரி தான் இருக்குது. ஆக இதெல்லாம் வந்து தவறாக இருக்கும். இது யூசுஃபுடைய சகோதரியினுடைய பையன் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஹாலி அப்படிதானே சொல்றாரு. ஹாலி என்றால் தன்னுடைய தந்தையினுடைய சகோதரன். அப்போ யூசுஃபை பொறுத்தளவுல சகோதரியினுடைய பையன். இது கரெக்டா இருக்கும். இஹ்வத் இப்ராஹிமு, இப்ராஹிமுடைய சகோதரர்கள் தஹபு இலல் ஜாமியத்தி, பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்கள். பிரதர்ஸ் ஆஃப் இப்ராஹிம் went to the university. சரிதான் நினைக்கிறேன். இப்ராஹிமு மா தஹப இல தபீபி, இப்ராஹிம் மருத்துவரிடம் செல்லவில்லை. மா தஹபன செல்லவில்லை, மன்ஃபியான ஃபஅல். நஃபி என்றால் இல்லை, நெகேஷன். செல்லவில்லை, அவன் சென்றான். கடைசியில் பார்த்தோம்ல, நஅம் ذهبت أذهبت إلى الطبيب نعم ذهبت. அடுத்து மூன்றாவது ضع في الأماكن الخالية فيما يلي الفعل ذهب. ذهب என்ற ஃபஅலை பின்வரக்கூடிய ஒன்றினுடைய காலியான இடத்திலே நீ வை. fill in the empty places in the following الفعل ذهب وأسنده إلى الضمير المناسب. மேலும் அதற்கு தோதுவான தமீரின் அளவில் நீ இணை. உசன்னிதுஹு அதனை இணை இல தமீரில் முனாசிபி அதற்கு தோதுவான தமீரின் அளவில் இணை. அப்போ தஹப என்பது ஹுவாவுல என்ன செய்யணும், தஹப என்பதை உபயோகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஹும்னு வந்துருந்துருச்சு அப்படின்னா தஹபு என்று உபயோகப்படுத்த வேண்டும். அல் அவுலாது சிறுவர்கள், சில்ட்ரன். இப்ப இந்த இடத்துல தஹப என்ற ஃபஅலை போடலாமா? போடலாம். அதுல நம்ம என்ன இணைக்கணும், அதற்கு தோதுவான தமீரை இணைக்க வேண்டும். தஹபு என்று அதற்கு தகுந்த சீகாவை நாம் போடணும். அல் அவுலாது மாணவர்கள், தஹபு அவர்கள் சென்றார்கள், இலல் மலஅபி, மலஅப்னா பிளே கிரவுண்ட், விளையாடும் இடத்திற்கு சென்றார்கள், மைதானத்திற்கு சென்றார்கள். அத்வாலிபாத்து மாணவிகள். அப்போ இந்த இடத்துல எப்படி வரும், தஹபத். அப்போ சரியான தஹப போடணுமா, தஹபத் உபயோகப்படுத்த வேண்டுமா, தஹபு தஹப்ன என்பதை கவனித்து நீங்க இந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அத்வாலிபாத்து மாணவிகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள். Girl student went to the school. Al mudarrisu went to the class. Teacher went to the class. ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார். அல் ஃபஸ்லு வகுப்பறை. நான் மத்தார் என்றால் விமான நிலையம், ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கு சென்றேன். ஐ வென்ட் டு த ஏர்போர்ட். அப்போ தஹப என்பது எப்படி வரணும், நான் என்ற தமீர் வரும் பொழுது எப்படி வரணும். உஹ்தி என்னுடைய சகோதரி சென்றால் இலல் மத்பஹி, மத்பஹ் என்றால் சமையலறைக்கு சென்றார். மை சிஸ்டர் வென்ட் டு த கிச்சன். ஐன சென்றாய் அந்த, நீ எங்கே சென்றாய். வேர் யூ வென்ட், வேர் டிட் யூ வென்ட். எந்த சீகால இந்த தஹப என்பதை ஃபஅலை போட்டால் இது சரியாக இருக்கும் என்பதை கவனித்து நீங்க என்ன செய்யணும், இதை ஃபில் பண்ணணும். நான்காவது ஸஹ்ஹில் ஜுமலல் ஆத்தியத, பின் வரக்கூடிய ஜும்லாக்களை சரிப்படுத்து. ஸஹ்ஹ் என்றால் கரெக்ட், மேக் இட் கரெக்ட். அல் ஜுமலல் ஆத்தியத ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஒரு சில இடங்கள்ல தப்பா இருக்கும், அந்த இடத்துல நீங்க கரெக்ட் பண்ணணும். அதஹப்து இலல் முஸ்தஷ்ஃபா யா முஹம்மத், ஓ முஹம்மதே. முஸ்தஷ்ஃபா ஆஸ்பத்திரிக்கு நான் சென்றேன் அப்படி வருமா? வராது. நீ சென்றாயான்னு வரும். ஏன்னா யாரை பார்த்து பேசுறோம், முகமதை பத்தி பேசுறோம். இங்க தஹப்து என்றால் நான் சென்றேன். அப்ப இந்த இடத்துல ஒரு தவறு இருக்குது. நான் சென்றேன் வராரு, தஹப்த என்றுதான் வர வேண்டும். அப்ப அதை கரெக்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும், இந்த 6 வார்த்தையிலும் ஒவ்வொரு தவறு இருக்குது, அதை நீங்க சரி செய்யணும். அதஹப்த இலல் முஸ்தஷ்ஃபா யா முஹம்மது, ஓ முஹம்மதே நீ ஆஸ்பத்திரிக்கு சென்றாயா. ஓ முஹம்மத் டிட் யூ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். அது மாதிரி தான் இங்க ஆமினா, ஃபாத்திமா, ஜைனப்,
ரஜஉ returned from the university. பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். இதுல ஒரு தப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிங்க. ஜுமலாயி என்னுடைய, ஜுமலாயி ஜமீலுன் அதுல உள்ள ப்ளூரல் பன்மை வந்து ஜுமலாயி. என்னுடைய ஜமீலத்துனுடைய பன்மை ஜுமலாயி. என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் சென்றார்கள் இலா மக்கத்த மக்காவிற்கு சென்றார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? ஆனா ரஜஅத மினர் ரியாதி அம்சி நேற்று ரியாதிலிருந்து நான் வந்தேன். அப்ப நான் வந்தேனுக்கு எப்படி வரும்? இந்த இடத்துல திருத்தணும். மரியம் ஒ பின்துஹா மரியமும் அவளுடைய பனாத்துஹா அவளுடைய மகள்களும் ஜஹபத் இலல் ஜித்தத ஜித்தாவிற்கு சென்றார்கள். இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்குது. கரெக்டான சீகாவை போடணும். உம்மி என்னுடைய தாய் கால சொன்னால். மை மதர் செட். கால என்றால் செட். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செட் அப்படின்னா சொன்னார்கள். கால என்பது ஃபஅல். அன மரீதுன். அப்ப இந்த இடத்துல ஒரு தவறு இருக்குது. என்ன தவறு இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஐந்தாவது பயிற்சி அஜிபனில் அஸ்ஸிலத்தில் ஆத்தியதி பின் நஃபி முஸ்தஅமிலன் மா. மா என்பதை உபயோகித்து மறுத்தலை கொண்டு பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் வித் நேகேஷன் யூசிங் மா. அதஹப்த இலல் மദ്രസதி அம்சி நேத்து நீ மதரசாவிற்கு சென்றாயா? டிட் யூ வென்ட் டு த ஸ்கூல் எஸ்டர்டே? பதில் எப்படி வேணும்? நஃபீல வரணும். மா நான் செல்லவில்லை. மா தஹப்து இலல் மദ്രസதி அம்சி. அதே மாதிரிதான் அரஜா அபூக மினல் பக்தாத் பக்தாதிலிருந்து உன்னுடைய தந்தை திரும்பி வந்துட்டாரா? அதஹபத் உக்துக இலல் முஸ்தஷ்ஃபா உன்னுடைய சகோதரி ஆஸ்பத்திரிக்கு சென்றாளா? டிட் யுவர் சிஸ்டர் வென்ட் டு த ஹாஸ்பிட்டல்? இப்போ இது எல்லாத்திற்கும் நேகேஷனா இல்ல போகல நஃபி செய்து. நஃபி என்றால் மறுத்தல், நேகேஷன். நஃபி செஞ்சு பதில் சொல்லும். தஅம்முல் மாயலி பின்வரக்கூடிய ஒன்றை சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங். லி அன்ன. லி அன்ன என்பது லி பிளஸ் அன்ன. அதுதான் லி அன்ன. அன்ன மின் அஹ்வாதி இன்ன. அன்ன என்பது இன்ன உன்னுடைய சகோதரர்களில் ஒன்று. லி அன்ன ஹுவ. அப்போ இதே மாதிரிதான் எப்படி இன்னஹு இன்னஹா அப்படி படிச்சோம்ல அதே மாதிரிதான் லி அன்னவுக்கு வரும். லி அன்ன பிளஸ் ஹூ லி அன்னஹு. லி அன்ன பிளஸ் அந்த லி அன்னக. லி அன்ன பிளஸ் ஹிய லி அன்னஹா. இது ஏற்கனவே இன்ன அஹ்வாத்துஹால நம்ம இன்னல நாம பயிற்சி செய்திருக்கோம். அதே மாதிரிதான் எல்லா அதனுடைய சகோதரிகள் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வரும். இப்போ ரஜா ஹாமிதுன் மினல் மദ്രസதி பள்ளிக்கூடத்திலிருந்து ஹாமித் திரும்பி வந்து விட்டான். லி அன்னஹு ஏனெனில் அவன் நோயாளியாக இருந்தான். ஹாமித் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல் பிகாஸ் ஹீ இஸ் சிக். இப்போ இதே இது ஆமினா திரும்பி வந்துட்டாள் அப்படின்னா லி அன்னஹா. ஆமினா ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல் பிகாஸ் ஷீ இஸ் சிக். அது மாதிரி நான் ரஜஅது மினல் மദ്രസதி மதரசாவிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து ஐ ரிட்டர்ன் லி அன்னனி. அனங்கிறது சேரும்போது பிகாஸ் ஐ ஆம் சிக். லி அன்ன என்பது லீ பிளஸ் அன்ன. அன்ன என்பது இன்ன அஹ்வாத்துஹால உள்ளது. இன்னவை எப்படி தமீரோடு சேர்க்கும் பொழுது இன்னஹு இன்னக இன்னஹா மாறுதோ அதே மாதிரிதான் லீ அன்னவையும் சேர்த்தால் மாறும். அதற்கான பயிற்சி 7வதாக கொடுத்திருக்கிறாங்க. இக்ரா இல் மிசால சும்மா அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியதி பினாம் அவு பலா. இக்ரா இல் மிசால பின்வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்மா பிறகு அஜிப் பதிலடி அனில் அசீலத்தில் ஆத்தியதி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலடி. பி நாம் அவு பலா நாம் அல்லது பலா என்பதை கொண்டு நீ பதிலளி. இப்போ நாம் என்பதும் ஆமாம் எஸ் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். பலா என்பதும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஆனா நாம் என்பது நேர்மறை வாக்கியத்துக்கு உபயோகப்படுத்தணும். பலா என்பது எதிர்மறை வாக்கியமாக எதிர்மறையாக கேள்வி கேட்டா உபயோகப்படுத்த வேண்டும். நேகேஷனுடைய அந்த ஃபார்ம்ல கேட்கணும். எப்படி உதாரணமா அதஹப்த இலல் மദ്രസத்தில் அம்சி
நேற்று பள்ளிக்கூடத்திற்கு சென்றாயா? நஅம் தஹப்து. ஆமாம் நான் சென்றேன். Did you went to the school yesterday? Yes, I went. அம்மா தஹப்த இலல் மദ്രസதி அம்சி. அம்சி என்றால் நேற்று. அம்மா தஹப்த நீ செல்லவில்லையா? பள்ளிக்கூடத்திற்கு நீ நேற்று செல்லவில்லையா? Didn't you went to the school yesterday? பலா ஆமாம் ஆமாம் பலா. மா தஹப்து செல்லவில்லை என்று வரும். செல்லவில்லையா? பலா ஆமாம் சென்றேன். பலா தஹப்து ஆமாம் சென்றேன். அரஜா அபூக மினஸ் சூகி. மார்க்கெட்டிலிருந்து உன்னுடைய தந்தை திரும்பி வந்து விட்டாரா? Did your father return from the market? நஅம். எஸ்க்கு வந்து இந்த இடத்துல நஅம் என்பதை உபயோகிக்கணும். நஅம் ரஜா அபி மினஸ் சூகி. அதே மாதிரி தான் இங்க உள்ளது. அமா ரஜா இந்த இடத்துல மா நஃபியுடைய கொஸ்டின் ஆகுது இருக்கு. இந்த இடத்துல பலா உபயோகப்படுத்த வேண்டும். அமா ரஜா அபூக மினஸ் சூகி அதே அர்த்தம் தான். மார்க்கெட்டில் இருந்து உன்னுடைய தந்தை திரும்பி வரவில்லையா? ஆமாம் வந்து விட்டார். பலா ரஜா ஆமாம் வந்து விட்டார். அதஹப்த அதஹபத் லைலா. அதஹபத் லைலா இலல் ஜாமியத்தி. லைலா பல்கலைக்கழகத்திற்கு சென்றாளா? நஅம் எஸ் சென்றாள். Did Laila went to the university? Yes. அப்படின்னா நஅம் ذهبت லைலா இலல் ஜாமியத்தி என்பது அப்படி வரும். அமா ذهب இந்த இடத்துல மன்ஃபியின் இடத்துல பலா என்பதை உபயோகப்படுத்த வேண்டும். அமா ذهب அஹூக இலல் ரியாதி. உன்னுடைய சகோதரன் ரியாதிற்கு செல்லவில்லையா? பலா ஆமாம் சென்றார். ذهب அஹி இலல் ரியாதி. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் 5வது பாடம் நாம் அடுத்த வாரம் நாம் படிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.